வணக்கம், நான் மதுவந்தி பேசுறேன். நேத்திக்கு ரொம்ப ஒரு தப்பான நிகழ்வு பார்லிமெண்ட்ல நடந்திருக்கு. இது இந்திய மக்களுக்கு நடந்திருக்கிற ஒரு துரோகம். குறிப்பாக இந்திய பெண்கள், பாரதிய நாரி, இவங்க எல்லாருக்கும் நடந்திருக்கிற ஒரு துரோகம். என்ன துரோகம்? இந்த என்டையர் ஆப்போசிஷன் ரொம்ப பெரிய அறிவாளிங்கன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க மனசுல இந்த 33% ரிசர்வேஷன் இந்த மசோதாவை அமலுக்கு கொண்டு வரத்துக்கு அலோவ் பண்ணாம எல்லாரும் இதை they have vetoed it in parliament. இது எவ்வளவு கேவலமான தப்பான ஒரு செயல். ஃபர்ஸ்ட் இவங்களுக்கெல்லாம் பெண் உரிமை, சமூக நீதி இதெல்லாம் பேச்சோட சரி, செயல்ல செய்யறது இல்லை. இல்லைன்னா 60 வருஷமா செஞ்சிருக்கலாமே. நாட்டை ஆண்டுகிட்டு இருந்தாங்களே காங்கிரஸ் பிளஸ் சுத்தி இருக்கிற எல்லா அல்லக்கைங்களும், ஏன் செய்யல? இப்போ திரு நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில என்டிஏ இதை கொண்டு வரணும்னு ஆசைப்படும் போது யாருமே இது என்ன ஒரு விஷயம், இதோடைய உள் அர்த்தம் என்ன, பெண்களுக்கு இதனால எவ்வளவு நல்லது நடக்க போகுது, அதாவது விமென் ரெப்ரசன்டேஷன் அக்ராஸ் இந்தியா, அதை பத்தியே யோசிக்காம இவங்க ஏதோ சாதிச்சிட்டதான் நினைச்சுக்கிட்டு கேவலமான ஒரு முடிவு எடுத்து பார்லிமெண்ட்ல இதை பண்ணிருக்காங்க. இது ரொம்ப தப்பு. டீலிமிட்டேஷன் நடந்துடுச்சுன்னா ஐயோ சவுத்துக்கு பாதிப்பு, சதர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாத்துக்கும் பிரச்சனை, ஆஹா ஓஹோன்னு பொய்யா கத்திக்கிட்டு இருக்காங்களே. இங்க இருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் உட்பட அத்தனை பேரும் என்ன நடக்குங்கிறத நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட படிச்சு காமிக்கிறேன். கர்நாடகா கரண்ட் சீட்ஸ் 28. ஸோ இப்போ 543ல கர்நாடகாவோட ஷேர் 5.15%. இப்போ டீலிமிட்டேஷன் நடந்து 50% இன்க்ரீஸ் அப்ராக்சிமேட்லி நடந்தா கர்நாடகாவுக்கு வரப்போகுது 42 சீட்டு. ஓகேங்களா? ஆந்திர பிரதேஷ் 25. இப்போ இருக்கிற ஷேர் பிரகாரம் 4.6% இன்க்ரீஸ் ஆனா 38. தெலங்கானா 17. இப்போ இருக்கிற ஷேர் பிரகாரம் 3.13 இன்க்ரீஸ் ஆனா 26. தமிழ்நாடு 39. இப்போ இருக்கிற ஷேர் பிரகாரம் 7.18%. இது இன்க்ரீஸ் ஆனா 59 சீட்டு, which means ஷேர்லயும் இன்க்ரீஸ் 7.23%. ஆனா இங்க இருக்கிற முதலமைச்சர் உட்பட இருக்கிற அத்தனை பேரும் பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தமிழக மக்கள் கிட்ட குறைஞ்சிரும், ஷேர் குறைஞ்சிரும், ரெப்ரசன்டேஷன் குறைஞ்சிரும். இது தமிழ்நாட்டுல மட்டும் நடக்கல. இங்க இருக்கிற ஆப்போசிஷன் கூட்டணி கட்சிகள் எல்லாருமே இந்த பொய்யை தான் ஊர் பூரா போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் நான் இதை சொல்றது. கேரளா 20 சீட்டு. இப்போ இருக்கிற கரண்ட் ஷேர் 3.68%. இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 30 சீட்டு. இதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. அதாவது டோட்டலா சதர்ன் ஸ்டேட்ஸுக்கு இருக்கிற ரெப்ரசன்டேஷன் இன் பார்லிமெண்ட் இப்போ எவ்வளோ? 129, அதாவது 129 அவுட் ஆஃப் த 543, which means இப்போ இருக்கிற பர்சன்டேஜ் பிரகாரம் 23.76%. இப்போ இது அந்த 50% இன்க்ரீஸ் ஆனா அப்ராக்சிமேட்லி 195 மொத்தமா சதர்ன் ஸ்டேட்ஸுக்கு 195 சீட்டு, which means percentage also increases 23.87%. so எங்க கம்மி ஆயிடுச்சு, ரெப்ரசன்டேஷன் இல்ல, சதர்ன் ஸ்டேட்ஸ் இவங்க பண்றது அநியாயம், துரோகம் பூரா பண்ணிருக்கிறது நீங்க எல்லாரும் இன்னைக்கு பார்லிமெண்ட்ல. பொய், பித்தலாட்டம், புழுகு, இதுதான் திமுகவுடைய முக்கியமான 3 கொள்கைகள். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இல்ல. பொய், பித்தலாட்டம், புழுகு. என்ன பண்ணிருக்காங்க? இவ்ளோ பொய்ய சொல்லிட்டு அதுக்கப்புறமா இன்னைக்கு வெற்றி, டெல்லியை எதிர்த்து நாங்க வெற்றி அடைஞ்சிட்டோம். என்ன பேச்சு இது? ஒட்டு மொத்தமா தமிழ்நாட்டு பெண்களுக்கு நீங்க செஞ்சிருக்கிற துரோகம். ஏன் 33% ரிசர்வேஷன் வந்தா என்ன பிரச்சனை? மறந்துருச்சு எனக்கு. 33% ரிசர்வேஷன் அக்கா கனிமொழிக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வந்துடும். அது ஒத்து வராதோ? குடும்ப பாலிடிக்ஸ். நம்ம என்ன பண்றது? அதனால குடும்ப பாலிடிக்ஸ் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக நீங்க தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா பெண்களுக்கும் கிடைக்க வேண்டிய ரெப்ரசன்டேஷன் வரக்கூடாதுன்னு இன்னைக்கு நீங்க போய் பார்லிமெண்ட்ல இந்த காரியத்தை பண்ணிருக்கீங்க. ரொம்ப அருமை. இப்படிதான் இருக்கணும். ஏன்னா இதுதான் சமூக நீதி, பெண் உரிமை, பெண்களுக்கு பாதுகாப்பு. அது சரி, உங்க கூடாரத்திலே ஒரு துரந்தரை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அக்கா பிரேமலதா என்ன பண்ணிட்டாங்க? கஞ்சா, கள்ளச்சாராயம், பெண்களுக்கு நடக்கிற கொடுமைகள், இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும் திமுகவை பத்தின்னாங்க. இதை தவிர வேற என்ன சொல்லணுமா? எனக்கே தெரியல. நான் அக்கா துரந்தர் வேலை பாக்குறாங்களான்னு எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. பரவாயில்ல,
நடத்துங்க 10 சீட்டு கொடுத்துருக்கீங்க, ராஜ்யசபா எம்பி கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி இன்னொரு ராஜ்யசபா எம்பி உங்களுக்கு, உங்களுடைய இன்னொரு பாடி கார்டு, அவர் என்ன பேசுறாரு, நாங்க ரிசர்வேஷனை வரவேற்கிறோம், ஆனா அதை நாங்க வரவேற்கல, இருக்கு ஆனா இல்ல, வரும் ஆனா வராது. ஆஸ் யூஷுவல் அவர் பேசினது யாருக்குமே புரியல, ஆனா அவர் பேசிக்கிட்டு திரியிறாரு. சோ ஒட்டு மொத்தமா நீங்க என்ன பண்றீங்க, பெண்கள் பாதுகாப்பு, பெண் உரிமை, பெண்களுக்கு எல்லாமே நாங்க செய்யறோம்னு சொல்லிட்டு பெண்களுக்கு துரோகம் பண்ணிருக்கீங்க. இத தமிழ்நாட்டோட பெண்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, இந்தியாவில் இருக்கிற அத்தனை பெண்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நான் மறுபடியும் சொல்ற மாதிரி என்னமோ சென்னை எங்களோட கோட்டை அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க. நான் இப்பதான் மயிலாப்பூர்ல தமிழிசை அம்மாக்கும், ஆவடியில திரு ராஜசிம்ம மகேந்திரா அவர்களுக்கும் கேம்பெயின் பண்ணிட்டு வரேன். அங்க இருக்கிற பெண்களும் வருத்தத்துல தான் இருக்காங்க, கோவத்துல தான் இருக்காங்க, இந்த ஆட்சி மாறணுங்கிறதுல உறுதியா இருக்காங்க. நான் சொல்றது ஒன்னும் ராக்கெட் சயின்ஸ் இல்ல. The women of Tamil Nadu are going to throw this government and this family out of power. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏப்ரல் 23 இன்னும் ரொம்ப நாள்லாம் கிடையாது. எல்லாருமே நாங்க ரொம்ப மும்முரமா பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருக்கோம். Across Tamil Nadu we can see the mood, we can see திரு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட். ஏன்னா அவரு எந்த கட்சியில இருக்காரு, ஒரு சிங்க பெண் ஆண்ட கட்சி, பெண்களுக்கு மரியாதை கொடுக்கிற கட்சி, 33% வரணும்னு விரும்புற ஒரு கட்சி. அந்த கட்சியோட தலைமையில இங்க என்டிஏ ஆட்சி அமைக்க போகுது. அது நடக்கும்போது இந்த மாதிரி இருக்கிற இந்த கும்பல் பூரா எங்க போய் ஓடி ஒளிஞ்சுக்கிறாங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். எங்க அப்பன் திருப்பரங்குன்றம் முருகன் எல்லாத்தையும் பார்த்துப்பான். மக்களே, ஏப்ரல் 23 நாட் வெரி ஃபார் அவே. வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.